குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு தயாராக இருங்கள். ஆரம்ப வசனமாக 1 தெசலோனிக்கேயர் 4 வசனங்கள் 16, 17 பார்ப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே இருப்போம். ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற அனைவருக்காக அவர் மீண்டும் வருவதாக இயேசு வாக்கு கொடுத்தார். ஒரு நாள் நாம் அவரை ஆகாயத்தில் சந்திப்போம் என்று வேதாகமம் 1 தெசலோனிக்கேயர் 4 வசனங்கள் 16, 17 கூறுகிறது. அது திடீரென்று நடைபெறும். ஏனோக்கு தேவனோடே நடந்தார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று ஆதியாகமம் 5 வசனம் 24 பார்க்கிறோம். அதுபோலவே எலியா அக்கினி ரதத்திலும் அக்கினி குதிரைகளினாலும் சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 2 ராஜாக்கள் 2 வசனம் 11 பார்க்கிறோம். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தயாராக இருப்பது என்றால் கர்த்தரை நேசிப்பது, அவருடைய வார்த்தையை தினமும் வாசித்து கற்றுக்கொள்வது, ஜெபிப்பது, யாரும் பார்க்காத நேரங்களிலும் சரியானதை நீதியானதை செய்வது என்பதாகும். மேலும் மற்றவர்களும் தயாராக இருக்கும்படி அவர்களிடம் இயேசுவை பற்றி சொல்வதும் அதில் அடங்கும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்கள். உங்கள் இருதயத்தை எப்போதும் ஆயத்தமாக வைத்திருங்கள். ஏனெனில் எடுத்துக்கொள்ளப்படுதல் எந்த நேரத்திலும் நிகழலாம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 2 வசனம் 28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, என் ஆவியில் நான் எப்போதும் ஆயத்தமாகவும் விழிப்புடனும் இருக்கிறேன். என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறேன். என் மூலமாக அநேகர் இயேசுவை பற்றி அறிந்து இரட்சிப்பை பெற கிருபையை இன்று பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக நன்றி அப்பா. அப்பா, நீங்கள் இந்த வசனத்தை பேசியது நாங்கள் ஆயத்தமாக எந்த வேளையிலும் உங்களை நோக்கி பார்த்து அப்பா அந்த கிருபை பாராட்டுங்க அப்பா. அவர்கள் சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாதைகளிலும் அவர்களும் இயேசு ராஜாவே உங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க உருமாற்றுங்க, சிற்றித்து சரிபாருங்க. அதற்கு நாங்கள் இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 10th of July 2026. And the topic for today is Be Ready for the Rapture. The opening scripture is taken from 1 Thessalonians 4, verses 16 to 17. For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God. And the dead in Christ will rise first. Then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air. Jesus promised that he is coming back for everyone who believes in him. The Bible tells us that one day we will meet him in the air in 1 Thessalonians 4, verses 16 to 17. It will happen suddenly, just like when Enoch was taken
which is mentioned in Genesis 5 verse 24. And when Elijah was taken up to heaven, which is mentioned in 2 Kings verse 2:11. That's why God wants you to be ready every day. Being ready means loving the Lord, studying His word, praying, and doing what is right even when no one is watching. It also means telling others about Jesus so they can be ready too. Hallelujah. So live each day to please Him and keep your heart ready because the rapture could happen anytime. Let's look at another verse from 1 John 2 verse 28. And now, little children, abide in Him, that when He shall appear, we may have confidence and not be ashamed before Him at His coming. Glory to God. Let's pray. Please repeat after me. I am ready and alert in my spirit, and I display the nature of God in all things. Through me, many will know about Jesus and be saved. In Jesus' name we prayed. Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you for the word that you have given us today, Lord. Help us to abide in you, to do the things that you have told us to do, and be ready for the rapture at any time. Bless everyone who is listening, Lord. Let them and prepare them to be a vessel to be transformed in rapture. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you on Monday.